பேராசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்ததும் முன்னால் அமர்ந்திருக்கும் அலெக்சிஸ் என்ற மாணவியை பார்த்து எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் உடனடியாக வகுப்பை விட்டு வெளியேற சொல்கிறார் பேராசிரியர். அந்த மாணவிக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் பேராசிரியர் கண்டிப்புடன் கூறுவதால் அவர் அமைதியாக வகுப்பை விட்டு வெளியேறுகிறார். இந்த நேரத்தில் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அனைவரும் இதை அமைதியாக வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர யாரும் தட்டி கேட்கவில்லை. மாணவி வெளியேறிய பிறகு பேராசிரியர் வகுப்பை கவனித்து சட்டங்கள் எதற்காக இருக்கின்றன என்று கேட்கிறார். அதற்கு மாணவர்கள் சமூக ஒழுங்கிற்கு, மனித உரிமைகளை பாதுகாக்க மற்றும் நீதிக்காக என்று பல பதில்களை கூறுகிறார்கள். பேராசிரியர் உடனே, இப்போது நான் உங்கள் சக மாணவிக்கு அநீதி இழைத்தேனா என்று கேட்க மாணவர்கள் ஆம் என்கிறார்கள். அதற்கு அவர், அப்படியென்றால் நீங்கள் ஏன் அதை எதிர்க்கவில்லை? என்னை ஏன் யாரும் தடுக்கவில்லை என்று கேட்கிறார். பேராசிரியர் விளக்குகிறார், 1000 மணி நேரம் நான் பாடம் நடத்தினாலும் புரியாத ஒரு விஷயத்தை இந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. அந்த அநீதி உங்களை பாதிக்காதவரை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அமைதியாக இருந்தீர்கள். இது மிகவும் தவறான அணுகுமுறை. உங்களுக்கு சம்பந்தமில்லை என்று நீங்கள் அநீதியை கண்டு அமைதியாக இருந்தால் நாளை உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது உங்களுக்காக குரல் கொடுக்கவும் அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். சுருக்கமாக சொன்னால், அநீதியை கண்டு மௌனமாக இருப்பது அந்த அநீதிக்கு துணை போவதற்கு சமம்.